அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் நிறைய ஸ்கீம் அப்டேட்களும் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அரசு தரப்புலேருந்து ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. அதில் நகை கடன்கள் தள்ளுபடி, அதே போல் விவசாய கடன்கள் தள்ளுபடி, அதே போல் மகளிர் நிறைய பேர் மகளிர் சுய உதவி குழு கடன்கள் எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருந்தது. ஸோ இப்போது நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த நகை கடன்கள் யாரெல்லாம் சரிங்களா, கூட்டுறவு வங்கிகளையும் சரி, இல்லை கிராமப்புற வங்கிகளையும் சரி, இல்லை தனியார் வங்கிகள்லையும் சரி, இல்லை அரசு வங்கிகளாக இருந்தாலும் நீங்கள் எந்த வங்கிகளில் உங்களுடைய நகைகளை அடமானம் வச்சுருந்தீங்கனாலும் சரிங்களா, 5 பவுனுக்குள்ளே அதாவது 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் அடமானம் வச்சிருக்கக்கூடிய நகைக்கடன்களும், அதே போல் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களுமே முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க, ஸோ அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வாங்குவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், ஸோ அதே போல் அவர்களுடைய பெயர் பட்டியலும் இதில் இடம்பெற்றிருக்குங்க சரிங்களா. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலும் தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க இருக்க போகுதுங்க சரிங்களா. ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி தொகையாக கிட்டத்தட்ட 45,000த்திற்கு மேற்பட்ட கோடிகள் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதில் நகைக்கடன்களுக்காக மட்டும் 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சரிங்களா. இந்த 6,000 கோடி ரூபாய் பயன்பெறக்கூடிய விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் யார் யாருன்றதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட் தான் இந்த வீடியோவில் தெளிவாக இருக்க போகுதுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அவர்களுக்கான ஒரு முக்கிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்கிறாங்க. ஸோ இன்னமும் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்லணும்னா 5 பவுனுக்குள்ளே இருந்தாலும் சரி, 40 கிராமுக்குள்ளே இருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்ய தகுதி உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான தெளிவான ஒரு முக்கிய அப்டேட்டும் பார்ப்போம். ஸோ அதற்கான விளக்கத்தை இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அதாவது பென்ஷன் வாங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கும் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க தான் சொல்கிறாங்க. அதே போல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய நகைக்கடன்களும், அதாவது ரேஷன் அட்டை வச்சுருந்தாலுமே நீங்கள் தள்ளுபடி வாங்க தகுதி உள்ளவங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள
ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகை கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கும் மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது 5 சவரனுக்கு மேலே, சரிங்களா, இருந்தாலும் சரி, 40 கிராமுக்கு மேலே, அதாவது 41 கிராம் இருந்தாலும் சரி, 42 கிராம் இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்கிறாங்க. குடும்ப அட்டை, உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பர் வழங்காதவர்களுக்கும் அதே மாதிரி தவறாக வழங்கியவர்களுக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய ஆதார் எண் வழங்காதவர்கள், சரிங்களா, அதே போல் தவறாக வழங்கியவர்களுக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடையாது. அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்குமே தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடைக்காது. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான தள்ளுபடி வாங்கி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா போலி நகை வச்சுருக்கவங்களும் இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ வரக்கூடிய 15ஆம் தேதி முதல், சரிங்களா, உங்களுடைய நகைகளை நீங்கள் எந்த வங்கிகளில் வச்சுருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக போய்ட்டு மீட்டுக்கலாம். அதே போல் வரக்கூடிய டிசம்பர், ஓகேங்களா, வரக்கூடிய டிசம்பர், ஜனவரி, ஓகேங்களா, அது வரைக்கும் நீங்கள் நகைகளை அடமானம் வச்சுக்கலாம். அதே போல் வச்சிங்கனாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செஞ்சுடுவாங்க. அதுவும் 5 பவுனுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அரசு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.